இதை வச்சுக்கிடுங்க. தேங்க்ஸ்ண்ணே. இல்லை சரி நான் வரேண்ணே. அண்ணே, நீ அந்த டாக்டர் கெட்டப்லயே நல்லா தானே இருந்த. நீ அதுலயே கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஏம்ல வரும்போது கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்தோம்ல. மறந்துடாதீய, மதுரைக்கு எக்ஸாமுக்காக போயிருக்கேன். நான் உங்களை ஊர் சுத்தி காட்டிட்டு கூட்டு வந்திருக்கேன். அம்புட்டு தான் நடந்துச்சு, புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுண்ணே. பாபநாசம் படத்துல வர மாதிரி நடக்காதத நடந்த மாதிரி சொல்லணும் கடைசி வரைக்கும். அதேதான் அண்ணே. இப்ப நடந்ததே சொன்னா என்னவா? ஏம்ல சொன்னா கேட்க மாட்டீங்களா? சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம் தான். அதனால தேவையில்லாம பிரச்சனை தான் வரேன். இப்ப உன்னை பரிச்ச எழுதி கூட்டு போகாம நான் தனியா விட்டு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க போனேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உன் மைனிக்கு, அவ்வளவுதான் என்னை கொண்டே போடுவா. இல்லை இங்க இருக்கிற ரத்னா கல்யாணத்தை விட்டு போய் வேற கல்யாணத்தை நடத்தி வைக்கியான்னு. ஆத்தே, மைனி கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சொல்ல மாட்டேன் சாமி. இல்லை அவளை கூட நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. நீ ஒரு வளருவாயி ஏதாவது சொல்லி வச்சிருன்னு பயமா இருக்கு. ஆமாண்ணே, நான் ஒளர வாய் தான். மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இல்லை மதுரையில் நடந்த விஷயத்தை யாருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்களேன். சத்தியம்ண்ணே. நீய சத்தியம். இல்லை சத்தியம் சக்கரை பொங்கல்ட்டு ஏதாச்சும் மாத்தி கீத்தி சொன்னீங்க, நீ எழுதுன எக்ஸாம்ல பெயிலா போயிடுவிய. நிஜமா? வாங்க வாட்டி. அண்ணன் வந்துருச்சு. வாலே வாங்க. வாங்க வாங்க, இப்பதான் வரீங்களா? ஏ வீரா, எக்ஸாம் எப்படி எழுதுன? வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியா? என்ன ஸ்கோர் வரும்னு யோசிச்சியா? நல்லா பண்ணிட்டேன் டி. நல்ல ஸ்கோர் தான் வரும். ஏ கனி, அக்கா, கோயிலுக்கு போனியா? மீனாட்சி அம்மா கோவில பார்க்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்த. ஓ பார்த்தனே, கோவில் சூப்பரா இருந்துச்சுல்ல. சேட்டி கனி, சிகிரி தண்டா வேணும், நீ வாங்கி குடிச்சியா? சரி, கோயிலுக்கு போனீங்களா? எங்களுக்கு என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? எப்போ நாங்க என்ன பரீட்சை எழுத போனோமா இல்ல பர்ச்சேஸ் பண்ண போனோமா? நாங்க பாட்டு பரீட்சை எழுதிட்டு நேரா வீட்டுக்கு தானே வரோம். ரத்னா கல்யாணத்தப்ப தண்ட செலவுல எதுக்குன்ட்டு கனிதான் சொன்னா. எங்களுக்கு வாங்கிட்டு வர்றது உனக்கு தண்ட செலவா? ஏல இசக்கு எங்கல? ஏமோ அவளை எல்லாம் வீட்டுல விட்டுதாமா வந்திருக்கான். நீ ஒரு டீயை போடு, நான் கை கால் அலம்பிட்டு வந்துட்டேன். அம்மா நான் போய் குளிச்சுட்டு வரேன். அம்மா நானும் குளிச்சிட்டு வந்துடுறேன். இப்படி வாழ்கிற மாதிரி ஆகிப்போச்சேடா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சு வாழணும்னு தெரியலையே. அப்பனே முருகா, நான் நல்ல வெயிலில் தான், அதுக்காக இப்படியே என்னைய அலைய விடுவேன்? அதே சட்டை, அதே வேட்டி, அட அதே சொட்டை. என்ன காப்பாத்து முருகா. சனியனே தானே, இன்னைக்கு நீ செத்தல. வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஸ்டெடியா இருக்கணும். ஏலே சனியா, சிக்கனியா, அப்ப நீ தப்பிச்சு போய் வேற எங்கேயும் ஒளியல, இங்கனக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கியா? வேணாம் உடங்குடி, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் விஷயத்தில் நீ தலையிடாத. அது எப்படில விட முடியும்? இன்னைக்கு நீ செத்தல. சண்முகத்திட்ட இருக்குடி இன்னைக்கு உனக்கு வான வேடிக்கை. வண்டியில ஏறல, மரியாதை வந்துடல, சொல்லுத கேளு. சனியா தப்பிச்சு போகலாம் பாக்குறியா? எங்கிட்டே தப்பிச்சு போக பாக்கலாம் பாக்குறியா? இலை சிக்கனல்ல நீ ஏத்துக்கல இல்லை சனியா. டேய் நில்ல நில்ல. இலே சனியா, உன் வேட்டியை எப்படி உருவனானோ
அதே மாதிரி உன் குடலை உருவி மாலையா போடல என் பேர் உடன்குடி இல்லனே. ஸ்ட்ரைட்டா காப்பியே சாப்பிட்டுருவோம். என்ன இவன் பூட்ஸை துடைக்கணும்னாலும் பொண்டாட்டியே தான் துடைக்க சொல்லுவான். இப்ப துப்பாக்கி எல்லாம் துடைக்கதான்னா டியூட்டில கண்கர்த்தமாயிருக்கான். பரவாயில்ல, ரொம்ப மாறிட்டான். என்னவீங்க, நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் என்னைய சுக்குக்கு கூட மதிக்க மாட்டேங்காங்க. ஓ, காலையிலேருந்து தொண்டை வரலது ஒரு ரூபா காப்பி தராங்களா பாரு. இப்போவாவது மனசு வந்துச்சே, கொண்டு வரட்டும் கொண்டு வரட்டும். மாமா, இந்தாங்க காப்பி. நான் கேட்டேனா? நீங்க காப்பி குடிக்கிற நேரம் தானே, அதான் கொண்டாந்த. இப்ப குடிச்சா என்னவா? மூடல, கொண்டு போ. இப்ப அவன் சாப்பிடலன்னா அது நமக்கு தான். இவன் காப்பியிலே சீனியை அள்ளி போட்டு பாயாச மாதிரில குடிப்பான். சரி பரவாயில்ல, பேருக்கு காப்பின்னு ஒன்று வருது. என்ன பார்க்க பரவாயில்ல, கொண்டா குடிச்சு தொலைக்க. உங்களுக்கு வேணான்னா பரவாயில்ல, நான் அத்தையே குடிக்க சொல்லுதேன். மொத்த 6க்கும் இங்க காப்பி கிடையாது. என்ன திமுறிவளுக்கு விட்டக்கூடாது. இன்னைக்கே உனக்கு நான் வேண்டாம். இந்த இளவெடுத்துக்குள்ள ஏதாச்சும் பேசினா துப்பாக்கியால சுட்டாலும் சுட்டுருவா. என்னடி இது? காப்பி. ஏன் அவன் காப்பி குடிக்கலையா? அவரு வேணான்னு சொல்லிட்டாரு. எனக்கும் காப்பி பிடிக்காது. நீ வேணா குடிக்கிறியா அத்தை? ஐயோ வேணாண்டி, ஏற்கனவே எனக்கு எது கழிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, குடிக்க ஆள் இல்லைன்னா சிங்கில போய் கொட்டிட வேண்டியதானே. நான் இன்னும் காப்பி குடிக்கவே இல்லையே. ஓ முருகா, என்ன கொடுமை இது. என் வீட்டுல எனக்கே இந்த நிலைமையா? சரி, நான் என்ன பண்ணுதேன், அதிகாரிங்க கிட்ட பேசிட்டு இன்னும் 2 நாள்ல தண்ணி வர ஏற்பாடு பண்ணிருந்தேன். சரிங்களா? சரிங்க நீ போயிட்டு வாங்க. இன்னும் 2 நாள்ல எல்லாம் தண்ணி எல்லாம் வந்துடுறேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடுறேன். சண்முகா, சண்முகா, ஒரு நிமிஷம்ப்பா. இல்லை, என்னாச்சு? நேதுக்கு இவ்வளவு பரபரப்பா ஓடி வந்த? அந்த சனியை இங்கதான்ப்பா சுத்திட்டு இருக்கான். அவனை பாத்தியா? எங்கெல்லாம் பார்த்த? அட ஆமாப்பா, நம்ம சடையங்கோயில் பக்கத்துல உட்காந்து ஒத்தையில தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தான்ப்பா. நான் கண்ணால பார்த்தேன் சண்முகம். அவனை பிடிக்கலான்னு பார்த்தா என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான்ப்பா அவன். அவன் ஒரு ஆளு, அவன் தள்ளி விட்டா வந்து விழுந்தான்னு சொல்லுத. அவனை விட இளந்தாரிதால நீ. அவனை விழுத்தாட்டி வண்டியில போட்டு தூக்கிட்டு வர வேண்டியதானே? அட நீ வேறப்பா, அவனோட கடந்து மாடு மாதிரி நானும் மல்லு கட்டினேன்ப்பா. அப்படியும் முடியல, அசந்த நேரம் பார்த்து ஓடிட்டான்ப்பா. அவன் வேட்டியை உருவனா கூட பரவாயில்லன்னு அன்ற வேரோட அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான்ப்பா. அவன் வேட்டி எடுத்துட்டு போய் சாட்சி சொல்லுதியா கோர்ட்ல? அறிவுல உனக்கு? அவனை பார்த்தோன்னே எனக்கு போன் அடிச்சுக்கலாம்ல, நான் வந்துருப்போம்ல. கொஞ்சம் பொறுமையா இருந்தா அவனை பிடிச்சிருந்துக்கலாம்ல. இந்த மரமண்டைக்கு அந்த ஐடியா மட்டும் வராம போயிடுச்சுப்பா. எங்க போயிட போறான் அந்த பண்ணி பைய? எனக்குள்ளதானே இருப்பான். ஆமாப்பா, அவனை அப்படியே புடிச்சு நசுக்கிறதா இல்லையான்னு பாரு. அதுக்கு முன்னாடி இந்த முத்துப்பாண்டி போன் அடிச்சு சொல்லுவான். ஏன்பா, அந்த பாண்டி பயலுக்கு போன் பண்ணா அவன் ஏதாவது உஷார் பண்ணி அவனை தப்பிக்க வச்சிட போறான்ப்பா. அவன் தப்பிக்க வைக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதாம்ல அவனுக்கு போனே அடிச்சு சொல்லுதே. சொல்லு மச்சான். நீ எல்லாம் ஒரு போலீஸ். உன் கஸ்டடியில இருந்தாலும் உன் மூக்கு கிழிய தப்பிச்சு போய் ஊருக்குள்ள தைரியமா சுத்திக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. நீ அங்க வீட்டுல உட்காந்துட்டு என்னல அங்க போலீஸ் வேலை பார்க்க? தண்ணி அடிச்சு சுத்திட்டு இருக்கான்.
எலே ஒரு அக்யூஸ்ட் போலீஸ் கிட்ட இருந்தே தப்பிச்சு தைரியமா ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான்டா. அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க. நாமல அர்த்தம் ஆறு நீதாம்ல அவன் பின்னாடி இருக்க. நீதான் அவனை தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டிக்க. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லி நான் போய் தூக்குறேன். ஆறு சனியனை பத்தி தான் பேசுறானோ? ஆமா, கிழிச்ச பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்ட பாக்குதியா? எலே அந்த சனி என்ன பெரிய ஒசாமா பின் லேடனா? அமெரிக்கா வந்து அவனை பிடிக்க இல்ல அவனை தூக்க? எலே அவன் தூக்க, அவனை செத்தா கூட ஆள் இல்லாதவன் எவன்ல தூக்குவான்? ஒண்ணு நீயே இல்ல உன் அப்பன். பாரு மச்சான், அத பத்தி இப்ப எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, நான் பாத்துக்கிட்டேன். தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். எதுக்கு சொன்னா நீயே போய் அவனை பஸ் ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிச்சு வைக்கவா? எலே உன் மேலலாம் நீ நம்பிக்கை இல்ல. இப்பவே போய் அவனை நான் பிடிக்க, நேரா கோர்ட்ல என் கையாலே ஒப்படைக்க. மச்சான் வேணாம் வேணாம், போலீஸ் வேலையை நீ கையில் எடுக்காத. உனக்கு தான் சட்ட சிக்கல்லாம் வரும். இலே ஒன்ன மாதிரி ஆளுங்கிட்ட சிக்கி சின்னாபினம் ஆவறதுக்கு அந்த சட்ட சிக்கலை நாங்க பாத்துக்குவோம்ல. இலே ஒன்னு சொல்லுதேன் கேட்டுக்க, ஒன்ன மாதிரி நம்ப வச்சு கழுத்தறுத்தவனை நான் பார்த்ததே இல்லல. இந்த பாரு மச்சான், நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனா சனியனை என்கிட்ட கொண்டு விட்டுரு. சனி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அவனை தரன்னு இழுத்துட்டு போய் சாட்சி கூண்டுல நிக்க வச்சு என் அப்பனை நானே ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பேன். என்ன நம்பு. என்ன இது மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிடுச்சு. இலே என்னலே என்னையே ஜெயில போட துடிக்கியா நீயே? இலே நீ காக்கி சட்டை போட்டுக்கிறதுக்கு காரணமே நான் தானே. என்ன அப்பப்போ உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? மறந்துட்டியா? சொல்லுதான் பாத்தியா? உன்னை அவன் தான் இன்ஸ்பெக்டர் ஆக்குனானா? எதுக்கு நினைக்க? ஊர்ல இருக்கிற அம்புட்டு பிராண தனத்தையும் செஞ்சுட்டு உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு தான்ல. அதுக்கு தானே உன்னை சொந்த ஊர்லயே இன்ஸ்பெக்டர் ஆக்கி வச்சு வேடிக்கை பாக்குதா? நீ அவனுக்காக போய் சாமி கிட்ட வேண்டிக்கிற என் அப்பனை தப்பிக்க விட்டுட்டு. இந்த பாரு சம்மோ, நான் சொன்னா கேளு. இது நம்ம வீட்டுக்கான பிரச்சனை இல்லை, என்னோட டியூட்டி சம்மந்தப்பட்டது. சனியனை நான் பிடிச்சே ஆகணும். டிபார்ட்மெண்ட்ல ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கு. விளையாடாம தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. இல்லே எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. சனியனை தப்பிக்க வச்சது நீயா தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் நிரூபணம் ஆவட்டம் உனக்கு இருக்குல்ல. இந்த பாரு கொஞ்சம் பொறுமையா கேளு. எனக்கும் சனியனை பிடிச்சி உள்ள போடணும், என் அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறது தான் ஒரே நோக்கம். ப்ளீஸ் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. எலே உன் அப்பா ஒன்னு ஜெயிலுக்குள்ள போகணும், இல்ல என் கையால தான் சாகணும். இது ரெண்டு தான் முடிவு. அதுக்கு அந்த சனியன் தான் ஒரே வழிண்டா. அவனை உசுரோடவோ போனமாகவோ பிடிக்காம நான் விட மாட்டோம்ல. எலே என்னத்துக்குலே இப்ப 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை? உங்க 2 பேருக்குமே சனிய ஜெயிலுக்கு போன அவ்வளவுதானே? தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும், ஜெயில களி திங்கணும், அப்படிதானே? அது நீங்க 2 பேருமே சேர்ந்து செய்யுங்களே. கூட்டணி பெருசாகுது. உட்கார்ந்து தொலை. ஏய் தின்னு தொலை. என்னென்ன காரியத்தை செஞ்சுட்டு இந்த குளத்துல வந்து நின்னுட்டு இருக்க? வேட்டி இல்லாம அன்றாயரோட தெரு தெருவா வந்திருக்க. ஏயா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? நீ பேசாத. உனக்கு ஏயா புத்தி இப்படி போகுது? பெருசா மாடி வீடு மாளிகைலாம் ஒன்னும் கட்டல, லட்ச லட்சமா சம்பாதிச்சு ஒளிச்சு வைக்கல. ஏதோ நான் உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு இருக்கோம். அந்த மனுஷ கூட சேர்ந்துக்கிட்டு
எதுக்கியா இப்படி வேண்டாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? ஆய மூட மாட்டியா? நான் எதுக்கியா வாய மூடணும்? செய்யாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. இப்ப போலீஸ் சும்மா விடுமா? இல்ல உன்னை பத்தி என்ன வந்து விசாரிக்காதா? சொல்லியா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்க. ஊத்து, குழம்பு ஊத்து. ஊத்தி தொலைற. தின்னு தொலை. ஐயோ, இந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு பாடா படுறனே. இது கேள்வி கேட்க யாருமே இல்லையா? பாரு, வேணாம், என் பொறுமையை சோதிக்காத. கோபம் வந்துச்சு கொண்டே போடுவேன். யோ, எவ்வளவு சொன்னாலும் உன் மண்டையில ஏறாதா? எதுக்கே உனக்கு இந்த ஈன பொழப்பு? செஞ்சதெல்லாம் போதும். நான் போய் சண்முகம் கிட்டயும் பரணி கிட்டயும் பேசிட்டு வரேன். உனக்கு தண்டனையை கம்மி பண்றதுக்கு நான் பரணி கிட்ட சொல்றேன். போலீஸோட வம்பு வளப்பு வேண்டாயா. நேரா போய் சரண்டர் ஆயிடு. சொன்னா கேளு. எதுக்கு சாவறதுக்கா? எல்லாம் எங்க ஐயா பார்த்துப்பாரு. எங்க ஐயா நீ பேசாத. என்னத்தை வந்து கிழிச்சாரு உங்க ஐயா? அவரையே அவரால காப்பாத்திக்க முடியல. இதுல அவரு மய வேற. இப்போ அவருக்கு எதிரா நிக்கிறாரு. உன்னை எங்கிட்ட இருந்து காப்பாத்துவாரு? ஏதோ இதே வீட்லதான் உங்க நொய்யாவ முத்துப்பாண்டி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாரு. அப்ப எங்க போச்சு உங்க நொய்யாவோட வீரம்? நானும் ஆத்துக்கிட்டே கிடக்க ஐயோ நொய்யு பேசிட்டா கிடக்க கொன்றும் பாத்துக்க. அரெஸ்ட் பண்ணி எங்க ஐயாவை உள்ள தூக்கி போட முடிஞ்சிச்சா? வெளியில வந்துட்டாருல, அதே மாதிரி என்ன பார்த்து பாரு. நீ போ போ போ, வாயமூட. அந்த பாண்டியம்மா இருக்காளே, பாண்டியம்மா, அவளை நம்பிதானே சுத்தன. இப்ப என்ன கெதிக்கு ஆளாயிருக்கா? அவளை விடவா நீ உறவு? சொந்த அக்காவையே அவரு காப்பாத்தல, இதுல உன்னைய போய் காப்பாத்துவாரு. எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பாரு. ஓ, இந்த முட்டாள் பயலுக்கு சொந்த புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல. கோட்டி தான் புடிச்சிருக்கு. போலீஸ் பெரிய ஆளு, உன்னை விடவே மாட்டாங்க. தயவு செஞ்சு சரண்டர் ஆயிடு. கோர்ட்ல போய் சாட்சி சொல்லிடு. சொன்னா கேளியா? என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவங்க ஓடி போக திட்டம் போடுறியா? ஐயோ, மானம் கெட்டவன். காலம் போன காலத்துல என்னையா பேச்சு பேசுற? நீயா சரணடைய மாட்ட. நான் உன்னை புடிச்சு கொடுக்கறேன். இப்பவே நான் சண்முகத்துக்கு போன் பண்றேன். நீ என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கதா போறேன். சண்முகத்துக்கு போன் போடதா போறேன். நீ போன் போட வேணாத்தா, அவனை போட்டு தூக்கிட்டு போ. நானே வந்திருக்கேன். உனக்கு என்ன பெரிய டானு நினைப்போ? ஜெயிலுக்குள்ளே இருந்தே உன் அடியாளுங்களுக்கு போன் அடிச்சு உன்னைய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வரையும் அப்படியே தப்பிக்க வச்சு என்ன படம் காட்டுதியா? எலே, ஆரும் பின்னாடி நின்று உன்னை ஆட்டி வைக்கிறான்னு எனக்கு தெரியும்ல. இப்ப தப்பிச்சு பாரு. முடிஞ்ச இப்ப தப்பிச்சு ஓட. இந்த ஆளை முதல்ல அடிச்சு இழுத்துட்டு போப்பா சண்முகம். 4 மிதி மிதிச்சா போதையெல்லாம் தெளிஞ்சிரும். போதை தெளிஞ்சிருச்சுன்னா புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். தூக்கி போட்டு மிதியா. எலே, இப்போ உன்னால எங்கும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஒழுங்கா கோர்ட்ல வந்து உண்மையை ஒத்துக்க. இல்லண்டு வைய, கோர்ட்டு தண்டிக்குதோ இல்லையா, இந்த சம்மோனை கொண்டே போடுவேன். ஜாக்கிரத. இந்தாரு சனியா, வக்கீல் ஐயா சொல்லிட்டாரு, நீ போலீஸுக்கு ஒத்துழைச்சாதான் தண்டனை குறையும். பெருசா தண்டனை இல்லாம ஒரு 6 மாசம் உள்ள வச்சு அனுப்பிடுவாங்க. இல்லன்னு வெய்யே, உன் நிலைமை தண்டனை காந்தாண்டி. சமூகம் வேண்டாம், என்ன விட்டு போறேன், போயிடுறேன். ஏலே,
அவன் என்ன சொல்லுதான் உனக்கு புரியலையா? சட்டத்துக்கிட்ட இருந்து எவனாலையும் நிரந்தரமா தப்பிக்கவே முடியாதுல. இன்னைக்கு உன் முதலாளி கிட்ட என்னதான் பண பலம் ஆள் பலம் இருந்தாலும் சட்டத்தை மதிக்காதவனை சட்டம் மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கும்ல. இல்லை, ஒழுங்கு மரியாதையா கோர்ட்ல வந்து உண்மைய சொல்லல உன்னை கொண்டே போடுவன் ஜாக்கிரதை. வேண்டாம் சண்முகம், என்னை விட்டு வேண்டாம். யோ, தப்பிச்சு எங்க தாயா ஓடுவ? ஒரு பக்கம் முத்துப்பாண்டி உன்னை தேடுது, இன்னொரு பக்கம் சண்முகம் தேடுது. உனக்கு ஒண்ட கூட இடமே இல்லையே. நீ இன்னும் எங்கயா ஓடி போய் ஒளிவ? எங்கேயோ போவேன். போ, நீ முதல்ல அவங்கள வீட்டை விட்டு போக சொல்லு. ஆற எங்களை வீட்டை விட்டு வெளில போக சொல்லிட்டு நீ என்ன இங்க உக்காந்து குடும்பம் நடத்த போதியா? நீயே ஒழுங்கா வந்து கோர்ட்ல உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, போட்ட துண்டை நானே எடுப்பேன். ஏதாச்சும் போக்கு மாக்கு காட்டணுன்னு நினைச்ச ஊருக்கு நடுவுல உன்னை இதே துண்டுல தொங்க விட்டுருவேன்.